டுடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நானும் அம்மா கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன். சரி அம்மா சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு முட்டையை கொத்து பொட்டா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஆஷீர்வாதா கோதுமை மாவு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு பெரிய பவுலில் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஆயில் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சப்பாத்தி கட்டையில் ரொம்ப லைட்டாக போட்டுறாமல் சாஃப்ட் அண்ட் தின்னாக போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப லைட்டாக போட்டுறக்கூடாது இல்லையா, நம்ம முட்டை பரோட்டாக்கு நம்ம எப்படி சேர்க்கணும், நம்ம முட்டைலாம் சேர்க்கறதுனால சப்பாத்தி கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப லேஸாக போட்டுற வேணால் தின்னாவே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் போட்டு நாங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இதை தோசைக்கல்லில் இதை போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு நம்ம எப்படி போடுவோம் அந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இப்போது எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுலில் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அப்படியே சிசர் வச்சு ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணி இதில் சேர்க்கணும். ஸோ நீங்கள் கூட சொல்லலாம் எதுக்கு கட் பண்ணுறீங்க, நம்ம அப்படியே நார்மலாக கை வச்சே பிச்சு கூட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த முட்டை புரோட்டாக்கு ஷேப் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம நார்மலாக கை வச்சு பிச்சோம் அப்படின்னா ஒன்று பெருசாகலாம் குட்டியாகலாம், அந்த மாதிரி ஷேப்ஸ் மாறலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரே மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ஷேப்ஸ் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி ஃபுல்லாக சிசர் வச்சு கட் பண்ணியாச்சு. கடாய் நல்லா சூடாகிடுச்சு. ஆயில் சேர்த்துட்டு 1.5 டீஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு. ஸோ அது கூடவே மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவும் கூட சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் ஒன்றா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2ஆக சேர்த்துருக்கோம். ஸோ கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்குறதுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இது கூட தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ 3 தக்காளி நல்லா பள்ளமாக வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் கூட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 3 எக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் சென்டரில் சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் உங்களுக்கு எக்கே பிடிக்காது, நிறையா பேர் இன்னமும் பார்த்தீங்கன்னா குட்டீஸும் எக்கே பிடிக்காமையும் இருக்காங்க. ஸோ எக்கு ஸ்மெல் வரும் அப்படின்னாலும் நீங்கள் எக்கே சேர்க்காம நீங்கள் முட்டை பரோட்டா ரெடி பண்ணலாம். நான் ஆல்ரெடி வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன், எக்கே இல்லாமல் முட்டை பரோட்டா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ 3 எக்கு நாங்கள் கரெக்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வீட்டிலே ரெடி பண்ணுற கரம் மசாலா பவுடர் அது கரெக்டாக 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அகெயின். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம கடைகள்லாம் போய் வாங்காமல் வீட்டிலையே நார்மலாக சப்பாத்தி மாவை வச்சு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி செய்கிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா நிறையா பேர் கடையில் தான் போய் வாங்கி சாப்பிட்றாங்களே. ஸோ வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஈவினிங் டயத்தில் செய்யலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக காண்ட்ரே பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு நம்ம எக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது கூட நம்ம எக்கு சேர்க்குறோம் இல்லையா, நல்லா எக்கு மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் இந்த மாதிரி இருக்கும். அப்படியே அம்மா கிட்டேருந்து பிளேட்டில் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.